அவரை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று உங்களையெல்லாம் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா இந்த தொகுதியில நம்ம ரொம்ப தெளிவா ஓட்டு போடணும். ஏன்னா மிக தப்பா போச்சுன்னா மிகப்பெரிய ஆபத்து தமிழ்நாட்டுக்கு காத்திருக்கு. அதனால அவருக்கு தெரியும் சொந்த தொகுதியில நிக்க முடியாத விரட்டி விட்டுருவாங்கன்னு. புதுசா ஒரு தொகுதியை கண்டுபிடிச்சு அங்க வந்தாவது இங்க இருக்கக்கூடிய வானதி அவர்களுடைய சப்போர்ட்ல வெற்றி பெற்று விடலாம் என்று கணக்கு போட்டு அந்த கணக்கும் தப்பா போய் இங்க வந்து கோயம்புத்தூர்ல மாட்டிக்கொண்டிருக்கிறார் அண்ணாமலை அவர்கள். வேண்டாம் வேண்டாம், அது பொய்யா சொல்லி அது சாப்பிட்டு நாம கொண்டு இப்படிப்பட்ட ஒரு வேட்பாளரை எதிர்த்து தான். ஆனா போட்டி 3வது இடத்துக்கு தான் அவர் போட்டி போடணும். வெற்றி என்பது திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு என்பது அசைக்க முடியாத உண்மை. ஆனால் தினம் பேட்டி கொடுத்து தவறான விஷயங்களை பொய்களை அள்ளி அள்ளி வீசிக்கொண்டிருக்கலாம். இங்க அருகிலே இருக்கக்கூடிய மருதமலைக்கு திமுக தான் கரண்ட் கொடுக்கலன்னாரு. 62லயே கரண்ட் வந்துருச்சு. திமுக ஆட்சிக்கு வந்தது 67. அவர் 20,000 புஸ்தகம் படிச்சவர். 5 வயசுல இருந்து படிக்க ஆரம்பிச்சிருந்தா கூட ஒரு நாளைக்கு 2 புஸ்தகம் படிச்சாதான் இத்தனை புஸ்தகம் படிச்சிருக்க முடியும். படிச்ச புஸ்தகத்திலயும் உண்மை இல்லை. இதுல வேற பெருமையா சொன்னாரு, நான் கோட்டால வரல, நான் கோட்டால வரல. என் கோட்டால வந்தவங்க எல்லாம் வந்து உங்களை விட கம்மியா இருக்காங்களா? உங்களை விட சிறப்பாக செயல்படக்கூடியவர்கள், அறிவு இருக்கக்கூடியவர்கள், புத்திசாலித்தனம், நல்ல மனது இருக்கக்கூடியவர்கள் கோட்டால வந்திருக்காங்க. ஆனா நான் கோட்டால வரல, கோட்டால வரலன்னா நம்ம தம்பிங்க சகோதரிகள்லாம் சும்மா இருக்க மாட்டாங்க, தேடி எடுத்துட்டாங்க. கோட்டால தான் வந்திருக்கீங்க. தலைவர் கலைஞர் அவர்கள் உங்களுக்கு தந்த கோட்டாவில் தான் நீங்க வந்திருக்கீங்க. உண்மையை ஒத்துக்க கத்துக்கணும். ஒவ்வொரு நாளும் போய் சொன்னா நமக்கே குழப்பிடும். ஏன்னா அந்த கட்சி செயல்படுறதே அப்படித்தான். அந்த ஃபேக் பொய் நியூஸ் போடுறதுக்கே பிஜேபியில தனியா ஒரு அமைப்பே வச்சிருக்காங்க. என்ன பொய்ய சொல்லணும்னாலும் தயங்க மாட்டார்கள், சிந்திக்க மாட்டார்கள், இதோடைய விளைவு என்னன்னு பத்தி கவலைப்பட மாட்டாங்க. எதை வேணாலும் சொல்லுவாங்க. அந்த பொய் பிரதமர் ஆரம்பிச்ச இங்கே இருக்கக்கூடிய அண்ணாமலை அது பெரிய கிராஜுவேட் ஆகி பிஹெச்டி எல்லாம் வாங்கக்கூடிய அளவுக்கு வந்துட்டார். கொஞ்சம் சீக்கிரம் வழிவிடுங்க, கொஞ்சம் சீக்கிரம் வேலைக்கு வழிவிடுங்க. அந்த வலது பக்கம் இருக்கவங்க கொஞ்சம் வழிவிடுங்க, வலது பக்கம் இருக்கவங்க கொஞ்சம் வழிவிடுங்க. கொஞ்சம் சீக்கிரம் சீக்கிரம். நன்றி நன்றி. கொஞ்சம் வழி இந்த பக்கம் வந்து, இந்த பக்கம் வந்து. அது மீடியா வண்டி எடுத்தீங்கன்னா போக முடியும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.